श्रीकंठाचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। எல்லாம் வல்ல உமையொருபாகனின் திருவருள் துணை கொண்டும் வாழும் தெய்வமாக விளங்கக்கூடிய எங்களது குருஜி அவர்களுடைய பாத கமலங்களை நமஸ்கரித்தும் எங்களை எல்லாம் வழிநடத்தி வரக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்துள்ள எங்களது குருநாதர் அண்ணா அவர்களையும் நமஸ்கரித்துக் கொண்டு இந்த ஒரு உலக இந்து சமய கலாச்சார மையத்தின் வழியாக நடக்கக்கூடிய இந்த மார்கழி மாத மாணவர் மன்றம் என்று சொல்லக்கூடிய மாணவர்களை எல்லாம் ஒரு உற்சாகப்படுத்தி இந்த ஒரு இந்து தர்மத்தையும் சனாதன தர்மத்தையும் இந்த ஆன்மீக விஷயங்களையும் கலாச்சார விஷயங்களிலும் கூறப்பட்டுள்ளவைகளை எல்லாம் அவர்களும் அறிந்து கொண்டு நாளைய சமுதாயத்திற்கு வழிவகை செய்யவும் தெளிவுபடுத்தி தெரியப்படுத்தவும் ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு சபையை ஏற்படுத்தி தந்துள்ள நமது இந்த அமைப்பிற்கும் மற்றும் இதனுடைய அமைப்பினுடைய தலைவராக விளங்கக்கூடிய சிவஸ்ரீ பிள்ளையார்பட்டி அண்ணா அவர்களுக்கும் இந்த ஒரு நல்லதொரு வேளையிலே நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இதிலே அனைத்து பாடசாலை மாணவர்களையும் மற்றும் அனைத்து சமய அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய சிவஸ்ரீ கணேச சிவாச்சாரியார் லண்டன் அவர்களுக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு வேளையிலே கடந்த 4 தினங்களாக நமது பெங்களூர் வேத ஆகம சம்ஸ்கிருத மகா பாடசாலையின் சார்பாக இந்த ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லதொரு முறையிலே நடந்து வந்தது. அதன் அங்கமாக இன்றைய தினம் 5ஆம் நாள் நிகழ்ச்சியானது நமது பாடசாலையினுடைய 19ஆம் பிரிவு மாணவர்களை கொண்டு இந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இந்த மாணவர்கள் தசமகா வித்யா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வித்யா தந்திரத்தினுடைய வித்திகைகளை பற்றி இன்று சொற்பொழிவு ஆற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் முதல் 2 வித்யா தெய்வங்களை பற்றியதொரு சொற்பொழிவை 19ஆம் பிரிவு மாணவன் குலோத்துங்கன் அவர்கள் இப்பொழுது சொற்பொழிவு ஆற்ற உள்ளார்கள். அவர்களை இந்த ஒரு சபைக்கு வருக வருக என வரவேற்றுமை. जय गुरुदेव। श्रीमत् पाप विनाशजे सजगुरुं शंभर्चना तत्परं कैलाशाश्रम पाठितं गुरुपदं नित्यं समाराधकं अज्ञानापहमार्गदर्शितपदं मन्दस्मितं चिन्मयं भक्त्या सुन्दरमूर्तिनामक गुरुं सद्बोधकं नौम्यहम्। எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பிகா சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரின் சுவாமியின் திருவருளாலும் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தினாலும் தானத்தையே பிரதானமாக செய்து வரும் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ குருதேவின் அருளாலும் விதையிலிருந்து விருட்சமாய் மாற்றி வரும் எங்கள் குருநாதர் ஆகிய அண்ணாவையும் நமஸ்கரித்து மற்றும் மார்கழி மாணவ மன்றம் நடத்தி வரும் ஸ்ரீ பிள்ளையார்பட்டி அண்ணா அவர்களையும் நமஸ்கரித்து எனது உரையை தொடங்க இருக்கிறேன். இக்கணம் எங்கள் குருநாதர் எங்களுக்கு அருளிய தலைப்பு தசமகா வித்யா. காளி தாரா மகாவித்யா ஷோடசி புவனேஸ்வரி भैरवी चिन्नमस्ता च विद्या धूमावती तथा बगला सिद्धि विद्या च मातंगी कमलात्मिका एतादश महाविद्या सर्वतंत्रेषु गोपिताः। श्री काली तारा षोडशी भुवनेश्वरी भैरवी चिन्नमस्ता धूमावती बगला मातंगी कमला எனப்படும் தசமகா வித்யாவில் உள்ள முதல் 2 வித்யாவான காளி வித்யா தாரா வித்யாவை பற்றி பேச வந்துள்ளேன். முதலாக காளி வித்யாவை பற்றி பார்ப்போம். சத்யஸ்தி பசிரம் கிருபாணம் அபயம் ஹஸ்தைர்வரம் பிப்ரதி घोरास्यां शिरसां स्रजा सुरचिरा मुन्मत्तकेशां बलीं स्त्रिक्प्रवहां श्मशान निलयां शुद्ध्योशवालंकृतीं श्यामांगीकृत मेखलां शवकरैः
தேவீம் பஜே காளிகா. ஆதிபராசக்தி, அனந்த கோட்டி, பிரம்மாண்டங்களின் நாயகி, சச்சிதானந்த ரூபிணி, அனைத்திற்கும் மூலமாயிருப்பவள் மகாமாயா ஸ்ரீ ஜெகன்மாதா. உலகனைத்தும் நலம் பெற்று வாழவும், தீய சக்திகள் அழியவும் கருணை கொண்டு பல யுகங்களில் பல்வேறு அவதாரம் எடுத்து வருகிறாள். இதை பற்றி ஆகமங்கள், இத்திஹாசங்கள், தந்திர சாஸ்திரங்கள் விரிவாக கூற இருக்கிறது. யதா யதா ஹி சாதூனாம் துக்கம் பவதி தானவ ததா தேஷாம் ச ரக்ஷார்த்தே தேஹம் சம்தாரயாம்யஹம் அரூபாயாஸ்ச மே ரூபம் அஜன்மாயாஸ்ச ஜன்ம ச சுராணாம் ரக்ஷணார்த்தாய வினஸ்சிதம். காளி தேவி நித்யை, ஆதி மத்தியாந்த ரஹிதை, ஆதி நடு ஈறு இல்லாதவள். அவள் மகாஸ்வரூபிணி. ஆகவே அவளுக்கு ரூபம் கிடையாது. தேவி பாகவதத்தில் மகிஷாசுரனுடன் நடைபெற்ற சம்பவத்தில் தேவி மகிஷாசுரனிடம், ஹே மகிஷாசுரா, சாதுகளுக்கு எப்போதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அவர்களை காக்க நான் தேகம் எடுக்கின்றேன். அதாவது அரூபாயாஸ்ச மே ரூபம், ரூபமில்லாத எனக்கு உருவமும், அஜன்மாயாஸ்ச ஜன்மச்ச, பிறவியற்ற எனக்கு ஜென்மமும் மக்களை காப்பதற்காகவே ஏற்படுகின்றது என அறிந்து கொள் என்று தேவி கூறினார். கலௌ காளி நான்ய தேவா கலௌ யுகே கலௌ காளி மகாவித்யா கலௌ காளி ச சித்திதா கலௌ காளி ச சித்தா ச கலௌ காளி வதப்ரதா கலௌ காளி சாதகஸ்ய தர்ஷதார்த்தம் சமுத்யதா கலௌ காளி கேவலா ஸ்யாத் நாத்ர கார்யா விசாரண நான்ய வித்யா கலௌ காளி கலௌ பவேத். காளி மந்திரங்கள் எல்லா யுகங்களிலும் சித்தியளிக்கும். அதுவும் இன்னும் சிறப்பாக கலியுகத்தில் சித்தியளிக்கும். காளி மந்திரம் அனைத்து பிராணிகளுக்கும் ஹிதமளிக்கக்கூடிய யோகம், மோட்சம் இவற்றுக்கு சித்திக்கு காரணமாய் உள்ளது. காளியில் 2 வகை உண்டு, ஆதிகாளி, தட்சிண காளி. அது இல்லாமல் தந்திர சாஸ்திரங்களில் காளிகள் பெயர் கூறப்படுகின்றன. ஆதிகாளி, பத்ரகாளி, ஸ்மசான காளி, காலகாளி, முஹ்யகாளி, காமகலாகாளி, தனகாளி, சித்திகாளி, சண்டிகாளி என 9 காளிகள் பெயர்கள் கூறப்படுகின்றது. காளி உபாசனையின் மகத்துவம் என்னவென்றால், காளி, தாரா, அன்னபூர்ணா, ஸ்ரீவித்யா இவர்களுடைய மந்திரோபதேசம் பெற்றதினாலேயே உபாசகன் சிவமாம் தன்மை பெற்று விடுகிறான். காளி பிரகிருதிகளில் முந்தையவள் காலஸ்வரூபிணி. அனைத்து ஆசைகளும் அளிப்பவள். அவளுடைய செய்கை அனைவருக்கும் ஆச்சரியம் அளிப்பவையாக இருக்கும். அவளுடைய மந்திரமே மகா மந்திரம். அல்லது விஷ்ணு, சிவன், ஹனுமான், விக்னேஸ்வரர், இந்திரன், பரசுராமர், கங்கை, லக்ஷ்மி, சூரியன், சந்திரன், ராவணன், குபேரன், வாயு, குரு, சுக்ரர், பூமிராகவன், பரதன், பிரகல்லாதன், சுகதேவர், கஷேத்திரபாலன், இன்னும் பலர் காளி உபாசகர்கள் காளி தந்திர சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. காளியின் பாதார விந்தங்களில் பூஜை செய்வதால் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பலம், புஷ்டி, கீர்த்தி, கவி புனையும் புண்ணியசாலியாகவும் குலம் தலைக்க செய்யும் புத்திரனாகவும் ஆகின்றான். அவன் தாய் கொடுத்து வைத்தவள், அதாவது பாக்கியசாலி ஆகிறாள். இவை காளி அர்ச்சனையால் ஏற்படும் பயனாகும். ஸ்ரீ காளியின் அனுகிரகத்தால் பிரம்மஞானம் ஏற்படுகின்றது. அதனால் ஜீவன் முக்தனாகின்றான். காளி உபாசகன் பாக்கியசாலி. அவனே விசேஷமான ஞானமுடையவன். அவனை தேவரும் பூஜிப்பர். அவனே பூர்ண தீட்சை பெற்றவன். அவனே நல்லவன். அவனே சுகி சத்தியவாதியும் ஜிதேந்திரியனும் ஆகின்றான். அவனே அத்தியாயனம் செய்தவன். அவனே வேதம் பற்றி கூறும் வல்லமை உடையவன்.
நற்பிறவி பெற்ற அவனே அஸ்வமேதம் முதலிய யாகங்கள் செய்தவனாகின்றான். அவனே தானம் செய்தவன், அவனே தபஸ்வி. இவை உபாசனையால் ஏற்படும் பலனாகும். காளி வழிபாடே அனைத்து தேவர் வழிபாடாகும். சர்வதேவதா ஸ்வரூபிணி ஸ்ரீ காளி அவள் ஒருவளை பூஜித்தால் நாம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், கௌரி, லக்ஷ்மி, கணபதி, சூரியன் இவர்களை பூஜிக்கப்பட்டவர்களாக ஆகின்றோம். அனைத்து மந்திரங்களின் உபாசனையின் போது அந்தந்த தேவியின் காயத்ரி ஜபம் மிகவும் முக்கியம் என்று மந்திர சாஸ்திரம் கூற இருக்கின்றது. ஆகவே அந்த முறைப்படி இங்கு ஸ்ரீ காளி காயத்ரி ஜபவிதானம் கூறப்பட்டிருக்கின்றது. எவளை காளிகா என்று அறிகின்றோமோ, எவளை ஸ்மசான வாசினி என்று தியானிக்கின்றோமோ, அந்த கோர ரூபமுடைய அல்லது மங்கள ரூபமுடைய காளிகா தேவி நம்மை அவளுடைய ஞானத்திலும் தியானத்திலும் ஈடுபட செய்கின்றாள். இந்த காயத்ரியில் கோரா என்னும் அகோரா என்றும் பதம் பிரிக்கலாம். கோரா என்றால் பயங்கர உருவம் கொண்டவள் என்று பொருள். அகோரா என பதம் பிரித்தால் பத்ரகாளி, அதாவது மங்கள உருவமுடையவள், மங்களம் அளிப்பவள் என பொருள் கொள்ளலாம். காளி கோரமான உருவம் கொண்டவளாயினும் தன் பக்தர்களுக்கு வசீகர தோற்றம் கொண்டவளாகவே காட்சி கொடுப்பவள். மூர்த்தி ரகசியத்தில் ஸ்புரத்ரிஷாநாதம் த்ராசா கோர ரூபாபி பூமிபா ரூப சௌபாக்கிய காந்தீனாம் சா பிரதிஷ்டா பராஸ்ரீயாம் என அவள் ரூபம் சௌபாக்கிய காந்திகளுக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் இருப்பிடம். இவ்வாறு அழகியாக மங்களம் விளைவிப்பவளாக தோற்றம் கொடுக்கும் காளிக்கு பத்ரகாளி என பெயர். எனவே இத்தகைய பெருமை வாய்ந்த காளி வித்யாவை பூஜித்து நம் தர்மத்தை வளர்ப்போம் என்று சொல்லி எனது காளி வித்யாவின் சுற்றுரையை முடித்துக்கொண்டு தாரா என்னும் வித்யாவை பற்றி சிற்றுரையை பார்ப்போம். விஸ்வவ்யாபிகவாரி மத்திய விலசத்வே ஸ்வேதாம்பு ஜன்மஸ்திதாம் கர்த்ரீ கட்க கபால நீலநலினை ராஜத்கராம் நீலபாம் காஞ்சி குண்டலஹார கங்கநலசத் கேயூர மஞ்சீரதாம் ஆப்தைர் நாகவரைர் விபூஷித தனும் ஆரக்த நேத்ரத்ரயாம். ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி வாசம் செய்யக்கூடிய ஸ்ரீபுரத்தில் 19ஆக குறிப்பிட்டு வர்ணிக்கப்படுவது மனோஜாலம் மனோமயம் ஆனது எனப்படும். அங்கேதான் தாரா என்ற சக்தி வாசம் செய்கிறாள். இவளுக்கு பணிவிடை செய்வதற்கென ஆயிரக்கணக்கான சேவடிகள் உள்ளனர். அவர்களிடமிருந்து அனுமதி பெற்ற பின்னரே தாராதேவியின் தரிசனத்தை பெற முடியும். அப்படி இல்லாவிடில் முக்கண்ணனாகிய பரமேஸ்வரனாலேயும் தேவியை தரிசித்தல் இயலாது என்று லலிதோபாக்யானம் விரித்து உரைக்கிறது. தாரா மூலமந்திரம் 4 லட்சம் ஜபம் செய்தால் மந்திர சித்தி உண்டாகும். இத்தாரா தேவிக்கு சமமான தெய்வம் வேறு யாரும் இல்லை என்னும் அளவுக்கு சகல விதமான சித்திகளையும் அடியவர்களுக்கு அருள்பவள் இவள்தான். விரும்பிய பயன்களை பெற்று மகிழ எண்ணுபவர்கள் தாரா தேவியின் மகாமந்திரத்தை மிகவும் பயபக்தியுடன் மனமாற ஜபித்து வந்தால் சகல நலன்களும் கூடி வரும், செல்வங்களும் தேடி வரும். யோகம் என்பது தாரா யோகமே, ஜபம் என்பதும் தாரா ஜபமே. இவை மட்டுமன்று, மகாமந்திரம் என்பதும் தாரா மந்திரமே. மந்திரங்களில் எல்லாம் மகா உத்தமமான தாரா மந்திரத்தை உபசரிப்போர் பெரும் பாக்கியசாலியாவான் என்பது மறுக்க முடியாத உண்மை. தாரா ஜபம் செய்து பூர்ண தீட்சை பெற்றவர்கள் தாரா தேவியின் சொரூபமே ஆவார்கள். எல்லா சாஸ்திரங்களிலும் எல்லா மந்திரங்களிலும் அவர்களுக்கு வசப்படும். காளி தேவியும் தாரா தேவியும் வேறு வேறு அல்லர் என்று குண்டமாலா சாஸ்திரம் கூறுகிறது. தாரா மந்திரங்களை அறிந்து கொண்ட உடனேயே சாதகன் ஜீவன் முக்தனாகி சகல சித்திகளையும் பெறுகிறான். பொங்கி பெருகி எழுகின்ற கற்பனையால் கவிதைகளை படைக்கும் சக்தியை பெறுகிறான். சகல சாஸ்திரங்களிலும் பாண்டிதயம் பெறுகிறான். தேவகுருவாகிய பிரகஸ்பதிக்கு சமமானவனாக ஆகி
எந்த சபையிலும் எதிர்த்து வாதிடுபவர்களை வெல்லும் வல்லமை பெறுகிறான். உக்கிரம் நிறைந்த பல்வேறு துன்பங்களிலிருந்து விடுபட வைத்து காத்தருள்பவள் தாராதேவியே என்பதால் இவள் உக்ரதாரா என்ற பெயரையும் பெற்றிருக்கின்றாள். தாராதேவியின் 30 நாமங்களை பார்ப்போம். பைரவி தந்திரத்தில் குறிப்பிட்டுள்ளன. இதை பற்றி தாரிணி, தாலா, தாரா, திரிரூபா, தரணிரூபா, சத்வரூபா, மகாசாத்வி, சஜ்ஜனபாலிகா, ரமணீயா, ரஜோரூபா, ஜகத் சிருஷ்டிகரி, பரோதமா ரூபா, ஜகத்விம்சகாரிகா, மகாமாயா, கோரரூபா, பயானகா, காலரூபா, காளிகாத்யா, தத்வஜானபரா, அனந்தா, தத்வஜான பிரதா, அனகா ரக்தாங்கிரதா, ரக்தபஸ்திரிகா, ரக்தமாலா, பரசோபிதா, சித்திலக்ஷ்மி, பத்ரகாளி, மகாலயா. தாராதேவிக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இவள் தேவர்களின் பிரார்த்தனைக்கிணங்க ஒரு நாள் நள்ளிரவில் உக்கிரமான பிரளய ஆபத்திலிருந்து காப்பதற்காக ஆவிர்பாவித்தாள் என்பதாலும் இவள் உக்ரதாரா எனப்படுகிறாள். இந்த இரவிற்கு காலராத்திரி என பெயர். சாக்த தந்திரங்களில் 11 இரவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவை ஒவ்வொரு மகாசக்திக்கும் உரியதாக ஒவ்வொரு இரவு குறிப்பிட்டுள்ளது. அவை காலராத்திரி, வீரராத்திரி, மோகராத்திரி, மகாராத்திரி, குரோரராத்திரி, கோரராத்திரி, தாரராத்திரி, அபலாராத்திரி, தாருணாராத்திரி, சிவராத்திரி, திவ்யராத்திரி என்பவையாகும். காலராத்திரிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. நரக சதுர்தசி அன்று தீபங்களை வரிசையாக அமைத்து வைத்து நம் வீடுகளில் தீபாவளி கொண்டாட இருக்கின்றோம். அந்த சதுர்தசியுடன் அமாவாசைக்கு தொடர்பு இருக்க வேண்டும். அந்த நள்ளிரவு காலராத்திரி எனப்படும். அதாவது தீபாவளிக்கு முன் இரவாகும். காளி தேவிக்கும் தாராதேவிக்கும் மிக பிரியமான ராத்திரியான இக்காலராத்திரியில் செய்யும் தேவி வழிபாடு இத்தேவி இருவர்களுக்கும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாகும். செவ்வாய்க்கிழமை நாளன்று அமாவாசை வந்து அதே நாளில் சூரிய கிரகணமும் குல நட்சத்திரமும் சேர நேர்ந்தால் அந்த ராத்திரி தாரா ராத்திரி ஆகும். அத்தகைய புண்ணிய காலம் அமைவது மிக மிக அரிதாகும். எனினும் அப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டு விடுமானால் தாரா உபாசகர்களின் பெரும் யோகமாகும். உக்ரதாராவின் ஆவிர்பாவம் பற்றிய வரலாறு. உலக மகா பிரளயத்தில் அழிந்த பின் சிருஷ்டிக்கும் முன்பு 4 கரங்களிலும் சங்கம், சக்கரம், கதா, பத்மம் தரித்து விஷ்ணு ஆவிர்பாவித்தார். அவருடைய நாபி கமலத்திலிருந்து சதுர்முக பிரம்மாவும் ஆவிர்பாவித்தார். அதே சமயம் பிரம்மாவின் நெற்றி கண்ணிலிருந்து ருத்ரர் ஆவிர்பாவித்தார். அப்போது பிரம்மா விஷ்ணுவை நோக்கி, ஐயனே, எந்த வித்யை உபாசித்தால் 4 வேதங்களையும் அறிந்து ஓத முடியும் என்று கேட்டார். பிரம்மாவின் வார்த்தையை கேட்டு ருத்ரர், நீர் மகாநீல சரஸ்வதியை அதாவது தாராவை உபாசித்து அவள் அருளால் சதுர்வேதங்களை அடைய முடியும் என்று கூறினார். அவ்வாறே உக்ரதாராவை உபாசித்து 4 வேதங்களையும் பெற்றார். மேருமலையின் மேற்கு சிகரத்தில் சோளம் என்ற பெயர் கொண்ட ஒரு மடு இருக்கின்றது. அங்குதான் வேதமாதாவான நீல நிறத்திலான நீல சரஸ்வதி அதாவது உக்ரதாரா உதயமானாள். மடுவின் ஜலத்தில் ஓம்காரத்தின் மீது டாங்காரம் எழ அதன் மீது ஊங்காரம் என்ற கூர்ச்ச பீஜ ஸ்வரூபிணையாய் முன்புறமாய் இடது காலையும் பின்புறமாய் வலது காலையும் ஊன்றி ஞான ஒளியாய் மகாகலா ஸ்வரூபிணியாய் சக்தி தத்ரி கபாலம் நீலோத்பலம் தாங்கிய 4 கரத்தினாய் தியானம் ஸ்லோகங்களுக்கு கூறியவாறு மகாக்ரோதாரா ஆவிர்பாவித்தாள். தாராதேவிக்கு சரஸ்வதி என்று இன்னொரு பெயரும் உண்டு. இத்தகைய பெருமை வாய்ந்த தாராதேவியை பாதங்களை ஸ்மரணித்து எனது உரையை வாய்ப்பளித்து எனது குருநாதருக்கும் சிவஸ்ரீ பிள்ளையார்பட்டி அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த முறையிலே காளி வித்யா மற்றும் தாரா வித்யாவை பற்றியதொரு குறிப்புகளை எல்லாம் ஒரு மாணவர் மன்றத்திலே வழங்கிய
ஷார்ட் வீடியோ போது இதை 19ஆம் பிரிவை சார்ந்த குலோத்துங்கன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து